சாலை வரி தொடர்பாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரலையில் பார்க்கலாம். கோயம்புத்தூர் ஆமணி பஸ் ஓனர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் பேசுகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ வண்டியை நாங்கள் இயக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்ததுனால அந்த பர்மிட்டில் வச்சு இயக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து கேரளாவிலையோ ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலேருந்து வர வண்டிகளுக்கெல்லாம் இங்கே டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால இப்போ ஒரு 10-15 நாளுக்குள்ளே வந்து கேரளாக்காரரும் வந்து டேக்ஸ் எங்களுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து வர வண்டி நீங்கள் டேக்ஸ் கட்டணும் இல்லை ஃபைன் போடுறோன்னு சொல்லி ஒரு வண்டிக்கு 2 லட்சம் 3 லட்சம்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 80-90 லட்ச ரூபா ஒரு 10 நாள்லையும் மட்டும் ஃபைனு டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. கர்நாடகாவிலையும் வண்டி போய் சீஸ் பண்ணிடுறாங்க. வண்டி சீஸ் பண்ணாவே மறுபடியும் ஒரு வாரம் 10 நாளாவது நாங்கள் டேக்ஸ் கட்டி ரிலீஸ் பண்ணுறதுனால கர்நாடகாவிலையும் 1.5 லட்சம் 2 லட்சம் தமிழ்நாடு வண்டிகளுக்கு டேக்ஸ் கேட்குறாங்க. எங்களால் வந்து தமிழ்நாடு வண்டியில் கேரளாவுக்கும் டேக்ஸ் கட்டி கர்நாடகாவுக்கும் டேக்ஸ் கட்டி எங்களால் இயக்க முடியல. ஏன்னா மொத்தமாக ஒரு 6-7 லட்ச ரூபா டேக்ஸ் மட்டும் வருது 90 நாளைக்கு 6 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டினா நாங்கள் வண்டியை வந்து இயக்கி அதிலிருந்து நாங்கள் எந்த விதமான இதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து நாங்கள் வண்டி இயக்க முடியாத காரணத்தினால இங்கே நிறுத்திட்டோம். அவங்க கேரளாவில் கேட்டு பேசினா இது மாதிரி கேரளாவிலேயே அமைப்பு இருக்குது, அசோசியேஷன் இருக்குது. அவங்கள கேட்டால் நீங்கள் தமிழ்நாடு வண்டி கேரளா வண்டிக்கு தமிழ்நாடு கலெக்ட் பண்ணுறதுனால நாங்கள் தமிழ்நாடு வண்டி கேரளா கலெக்ட் பண்ணுறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் கர்நாடகாவிலையும் சொல்கிறாங்க. அதனால் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அதர் ஸ்டேட்லேருந்து வர இது வந்து ஏஐடிபின்னு ஒரு பர்மிட் இருக்குது, ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட். 90 நாளைக்கு 90,000 டேக்ஸ் கட்டிட்டா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இயர்லி 3 லட்சம் கட்டிட்டா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் வரலாம். நார்த் ஸ்டேட்டில் எங்கேயுமே அந்த ப்ராப்ளம் கிடையாது. முதல் நம்ம ஸ்டேட்டில் தான் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி கர்நாடகா கேரளா ஆந்திராவுமே இப்போ பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இவ்வளவு டேக்ஸ் கட்டி எங்களால் இயக்க முடியாது. இந்த லாரிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா பர்மிட்டுன்னு கொடுத்து வருஷத்துக்கு 16,000 ப்ளஸ் 16,500 கட்டினா காஷ்மீர் டு கன்னியாகுமரி எங்கே வேணாலும் இயக்கலாம். அதே மாதிரி ஒரு பர்மிட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2021 கொண்டுட்டு வந்து அதில் அமெண்ட்மெண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி 23 ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஓடிச்சு தமிழ்நாட்டில் அப்புறம் நிறைய ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டிலேயே டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி இப்போ பக்கத்து ஸ்டேட்டுக்காரர் வாங்குறதுனால எங்களால் தமிழ்நாட்டிலேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு, அதாவது குறிப்பாக கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திரா இப்போ பாண்டிச்சேரிக்கும் எங்களால் இயக்க முடியல. அதனால் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக எங்கள் வண்டியில் இயக்காமல் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். தமிழக அரசுக்கிட்ட வந்து போக்குவரத்துறை அமைச்சரும் சந்தித்து பேசியிருக்கிறோம், போக்குவரத்து ஆணையரையும் சந்தித்து பேசினோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எந்த தமிழ்நாட்டிலேருந்து எந்த வண்டியும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போக முடியல. பக்கத்து ஸ்டேட்டுக்காரர் அவங்களும் இங்கே வரலின்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனால் தான் வரன்ட்டாங்க. அதனால் இப்போ கேரளாவிலையும் வண்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ஆந்திராவிலையும் நிறுத்தியிருக்காங்க, கர்நாடகாவிலையும் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதனால் இந்த தமிழக அரசு இதுக்கு ஒரு சுமூகமான முடிவு எடுத்து பக்கத்து ஸ்டேட்லையும் பேசி நம்ம ஸ்டேட்லையும் பக்கத்து ஸ்டேட் வண்டிக்காரருக்கு பக்கத்து மாநிலத்து வண்டிக்காரருக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணாமையும் நம்ம வண்டிக்கு அந்த அதர் பக்கத்து மாநிலத்துக்கு போனால் அங்கேயும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணாமல் இருந்தால் தான் எங்களால் வண்டி இயக்க முடியும். இப்போவே 3-4 நாள் ஆகிப்போச்சு. எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்லேருந்து எங்கள் டிரைவர்ஸு அட்டண்டர்ஸு வேறு எல்லாருக்கும் வாழ்வாதாரம் இதுதான் இருக்குது. அவங்களும் நிறையா ப்ராப்ளத்தில் இருக்காங்க. நாங்கள் வண்டி ஆல்ட் பண்ணதுனால அவங்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களால்